கற்பனை செய்யவே முடியாத இழப்பை தைரியத்துடன் எதிர்கொண்ட ஒரு மனிதனை உங்களுக்கு தெரியுமா? யோபு ஒரு நேர்மையான மனிதன். அவன் காலத்தில் யோபு மிகுந்த செல்வமும் பெருமையான குடும்பமும் கொண்ட மனிதன். ஒரு வேலையாள் ஓடி வருகிறான். ஐயா, உங்கள் மாடுகள் கழுதைகள் அனைத்தும் வீட்டி வீழ்த்தப்பட்டது என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அடுத்தவன் ஓடி வருகிறான். அவன் பதற்றத்தோடு சொல்கிறான், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. அந்த அதிர்ச்சி முடிவதற்குள் ஒட்டகங்களும் கொள்ளை போயின. ஆனால் இதயம் நொறுங்கும் அந்த செய்தி அடுத்து வந்தது. உங்கள் பிள்ளைகள் விருந்துண்டு கொண்டிருந்த வீடு இடிந்து விழுந்தது. அவர்கள் எல்லாரும் இறந்து விட்டார்கள். யோபு அலறவில்லை, சபித்து விடவில்லை. அவர் தரையில் விழுந்து சொன்னார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். விடமாட்டேன் போல ஒன்றும் வாங்க. நீ ஒண்ணு இப்படி புடி, இப்படி போதும். நான் கேட்க அப்படியே போயிடுவோம். பார்த்துறேன். நன்றி.